வெல்கம் டு ஆரி கேலரி. இன்றைக்கி நம்ம ரிப்பன் எம்ப்ராய்டரி டிசைன் ஃப்ளார் ஒன்று பார்க்க போகிறோம். மேக்ஸிமம் இந்த மாதிரி ஃப்ளார்ஸ் ப்ளவுஸில் யூஸ் பண்ணலாம். சுடீஸ்லேயும் ஃப்ராக்லேயும் யூஸ் பண்ணால் ரொம்ப அழகாக இருக்கும். ஃபினிஷிங் முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஐ பாயிண்ட் கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி நீடில் எடுத்துக்கிட்டு இந்த டிசைன் ஃபுல்லாகவே நம்ம ரிப்பனால் ஃபில் பண்ண போகிறோம். இந்த ரிப்பன் நம்மளுக்கு ஒரு 1/2 இன்ச் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இது எப்பயுமே ஐ பாயிண்ட் சேம் சைஸில் கிடைக்காது. ஸோ நம்ம என்ன பண்ணணும், இந்த ரிப்பனை 2ஆக மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு நம்ம அந்த ஐ பாயிண்ட்டுக்குள்ளே போகிற மாதிரி பண்ணிவிட்டு நாட் போட்டுக்கலாம். நாட் போட்டுட்டோம் அப்படின்னாவே நம்மளுக்கு ரிப்பன் விலகாது. ஸோ அது எப்படி போடணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம ரிப்பனை 2ஆக மடிச்சிருக்கோம் இல்லையா, அது ஐ பாயிண்ட்டுக்குள்ளே கரெக்டாக விட்டு ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைட் ப்ராப்பராக நம்ம எடுத்துக்கலாம். அதை எடுத்ததுக்கப்புறம் தான் நம்மளுக்கு நம்ம நாட் போடும்போது அப்போ தான் ப்ராப்பராக நம்மளுக்கு நிற்கும். ஸோ அப்படியே அதை ரிப்பனை இழுத்துட்டு, அதாவது அந்த நீடிலுடைய ஹெட் பாயிண்ட் வரைக்கும், அதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச் வரைக்கும் கொண்டு போயிட்டு ரிப்பனை அப்படியே கீழே இறக்கி அந்த ஐ பாயிண்ட் வரைக்கும் கொண்டு வந்துடணும். அப்படி கொண்டு வரும்போது நம்ம கீழே எக்ஸ்ட்ராவாக விட்டுருந்தோம் இல்லையா, அந்த ரிப்பனை இழுத்தோம்னாவே வந்துடும். இப்போ நாட் விழுந்துருச்சு பாருங்கள், ஐ பாயிண்ட் கிட்ட நாட் விழுந்துருச்சு. இதுக்கு மேலே அது வராது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம கீழே, அதாவது கிளாத்துக்கு மேலே அது ரிப்பன் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு நாட் போடுவோம் இல்லையா, ஸோ அந்த நாட்டும் சேம் அதே மாதிரி தான் நம்ம போட போகிறோம். அது போடுறது எப்படிங்கிறத பார்க்கலாம். சேம் அதே மாதிரி தான் நம்ம ரிப்பனை ஒரு சைட்லேருந்து ஊசி எடுத்து இன்னொரு சைடு கொண்டுட்டு போய் ஃபஸ்ட்டு நம்ம ஐ பாயிண்ட் கிட்ட எப்படி, அதாவது கொண்டுட்டு போய் முடிச்சு போட்டோமோ அதே மாதிரி சேம் அதே மெத்தடு தான் நம்ம இதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். இது கொஞ்சம் கவனமாக பார்த்தீங்கன்னா நல்லா புரிஞ்சிடும். ஆஃப்டர் நீங்களே ரொம்ப ஈஸியாக போட்டுருவீங்க. சேம் அதே தான் கீழே வரைக்கும் அப்படியே கொண்டுட்டு வந்துட்டு ரொம்ப புஷ் பண்ணி இழுத்திங்கன்னா ரிப்பன் பிரேக் ஆயிரும். ஸோ நம்ம அதை லைட்டாக கொண்டு இழுத்து பார்த்தா முடிச்சு போட்டாச்சு. இது நம்ம கிளாத்துக்கு இந்த சைடு வரவே வராது, கண்டிப்பாக வராது. நம்ம இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி டிசைன் ஃபுல்லாகவே ஃபில் பண்ண போகிறோம். இந்த டிசைனில் சுற்றியும் இதே தான் போட போகிறோம். அந்த லைன்லேயும் சேர்த்து இதே டிசைன் தான். நீடில் கீழேருந்து எடுத்துக்கலாம். எடுக்கும்போது ரொம்ப டைட்டாக இருக்கும், ஏன்னா நம்ம ரிப்பனோடு எடுக்கிறோம் இல்லையா. ஸோ கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி எடுத்திங்கன்னா வந்துடும் ஈஸியாக. ரிப்பன் சுருண்டுக்காமல் எடுத்து விட்டு அந்த லைனுக்கு கீழே ஊசியை இறக்கிக்கலாம். சேம் அதே மாதிரி தான் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணி இழுத்திங்கன்னா தான் உள்ளேருந்து வரும். ஈஸியாக வந்துடும். நம்மளுக்கு பார்த்தா ஒரு பெட்டல்ஸ் மாதிரியே இருக்கும், பார்க்குறதுக்கு ஒரு ஃப்ளாரோட பெட்டல் மாதிரியே இருக்கும். சேம் இதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் போட போகிறோம். நமக்கு சேம் ஒரே மாதிரி பெட்டல்ஸ் வேணுன்றதுனால தான் லைன்ஸ் போட்டிருக்கோம். அதே மாதிரி சேம் ஃபஸ்ட்டு பெட்டல் போட்டோம் இல்லையா, அதே மாதிரி நீடில் கீழேருந்து எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு அந்த ரிப்பன் கொஞ்சம் சுருண்டு வரும். ஸோ அதை மட்டும் நேராக நிமித்தி நம்ம விட்டுட்டே இருக்கணும். நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் நேராக எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த லைனுடைய எண்டில் ஊசியை இறக்கிட்டு ரிப்பனை ஃபுல்லாக கீழே எடுத்துக்கணும். எடுக்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஏன்னா நம்ம ரிப்பன் இல்லையா. ஸோ இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ப்ராப்பராக எடுத்துகிட்டு நல்லா எடுத்து விட்டுட்டு பண்ணோம் அப்படின்னா ரிப்பன்ஸ் நீட்டாக வந்துடும். இல்லை அப்படின்னா கொஞ்சம் சுருண்டு வந்துச்சு அப்படின்னா அதுக்கு நம்மளுக்கு பெட்டல் மாதிரியே இருக்காது, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம அதை கொஞ்சம் பார்த்து எடுத்து விட்டுறணும். நம்ம இது நம்ம நார்மல் ஆரி எம்ப்ராய்டரி நம்ம ஸ்டிச்சஸ் போடுறத விட இது ரொம்ப ஈஸி. சீக்கிரமாக நம்ம இதை ஃபில் பண்ணிடலாம். ஸோ நம்ம அதை கரெக்டாக போட்டுட்டோம் அப்படின்னாவே நம்மளுக்கு ப்ராப்பராக ஃபினிஷிங் நீட்டாக வரும். ஸோ அதுக்காக தான் நம்ம அதை எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா போடுறது. சேம் இதே மாதிரி தான் எல்லா பெட்டல்ஸையும் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். கரெக்டாக எடுத்து விட்டிங்க அப்படின்னா நீட்டாக வரும். சேம் மெத்தடு தான். நீடில் வரல அப்படின்னா லைட்டாக ஸ்க்ரல் பண்ணால் நம்மளுக்கு வந்துடும். நம்மளுக்கு அந்த ஐ பாயிண்ட் வரைக்கும் ரிப்பன் கொஞ்சம் நம்ம நீளமாக எடுத்துட்டோம் அப்படின்னா லைட்டாக சுருண்டிருக்கும். ஸோ அதை மட்டும் எடுத்து விட்டுட்டு நீட்டாக நம்ம அந்த நீடில் வரைக்கும் நேராக எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம நமக்கு ஊசியை கீழே இறக்கிக்கலாம். அப்படி பண்ணோன்னா தான் பெட்டல் நம்மளுக்கு அழகாக வரும், நம்ம நினச்ச ஷேப் வரும். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு அது சுருண்டு வந்துடும். ஸோ சுருண்டு வந்துச்சு அப்படின்னாவே நீட்டாக இருக்காது. நம்ம சேம் இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா தான் ப்ளவுஸில், சுடிதாரில், ஃப்ராகில் அப்படியெல்லாம் போடும்போது நம்ம டிசைனாக போடும்போது நம்மளுக்கு நீட்டாக வரும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம பேசிக் இல்லையா, ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சேம் அதே மெத்தடு தான் உங்களுக்கு ப்ராப்பராக எல்லாமே அதே மாதிரி தான் போட போகிறோம். ஸோ இதை எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு போட்டு முடிச்சுட்டு காட்டுறேன். நீட்டாக அதை எடுத்து மட்டும் கரெக்டாக விட்டுருங்க. நான் உங்களுக்கு போட்டு முடிச்சுட்டு காட்டுறேன். எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. லாஸ்ட்டு பெட்டலு சேம் அதே மெத்தடு தான். லாஸ்ட்டாக உங்களுக்கு அதை போட்டு காமிச்சா எப்படி ஃபினிஷிங் இருக்குது அப்படிங்கிறத காட்டுறதுக்காக தான் இந்த லாஸ்ட் பெட்டல் நான் இப்போ உங்களுக்கு போட்டுட்ருக்கேன். சேம் அதே மாதிரி தான் நம்ம ஒரே லைனில் போடுறதுனால உங்களுக்கு நீட்டாக வந்திருக்கு பாருங்கள். அதே மாதிரி எடுத்து விட்டுக்கணும் நம்மளுக்கு. அப்போ தான் பெட்டல் நம்மளுக்கு அகலமாக கரெக்டாக அந்த ப்ராப்பராக அந்த சேஃபில் கிடைக்கும்.
பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபினிஷிங் நீட்டாக வந்துருச்சு. ஏன்னா நம்ம அந்த லைனில் போட்டோம் இல்லையா, ஸோ நீட்டாக வந்துருச்சு. சென்டரில் இப்போ ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் போட போகிறோம். எப்படி போடுறதுங்கிறத பார்க்கலாம். அதே ரிப்பனில் தான் வந்து நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் போடுறோம். 1/4 இன்ச் ரிப்பன் எடுத்திருக்கேன். ஒரு மேங்கோ கலரில் நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் போடுறதுக்காக. அதுக்கேற்ற மாதிரி ஐ பாயிண்ட் இருக்க மாதிரி நீடில் எடுத்துக்கிட்டேன். கரெக்டாக இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு சேம் நம்ம ரெட் கலர் ரிப்பனுக்கு என்ன பண்ணமோ அதே தான். ஹெட் பாயிண்ட் வரைக்கும் கொண்டு போயிட்டு அதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு கீழே ஐ பாயிண்ட் வரைக்கும் நம்ம அந்த ரிப்பனை லைட்டாக இழுத்தோம் அப்படின்னா கரெக்டாக நம்மளுக்கு ஐ பாயிண்ட் கிட்ட நாட் விழுந்துடும். சேம் அதே ப்ராசஸ் தான். நம்ம ரெட் கலர் ரிப்பனில் என்ன நாட் போடுறதுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவோம், சேம் அதே ப்ராசஸ் தான். எந்த சேஞ்சஸும் கிடையாது. அழகாக நாட் விழுந்துருச்சு பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம அதனுடைய லாஸ்ட் எண்டு பாயிண்ட் இருக்கும் இல்லையா, அந்த எண்டு பாயிண்ட்லேயும் சேம் ரெட் கலர் ரிப்பனில் என்ன மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம நாட் போட்டோமோ அதே மெத்தட் யூஸ் பண்ணி தான் இப்போவும் நம்ம அதுக்கு நாட் போட போகிறோம். கரெக்டாக ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு கொண்டு போயிட்டு நாட் போட போகிறோம். நாட் போட்டு எடுத்துக்கலாம். ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு இப்படி போட்டோம் அப்படின்னா. நாட் போட்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் நம்ம அந்த கேப்பில் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போட போகிறோம். நம்ம எப்பயும் போல தான் த்ரெட்டில் எப்படி நம்ம போடுறோமோ சேம் அதே மாதிரி தான். கீழேருந்து ஊசியை எடுத்துட்டு லைட்டாக ஸ்க்ரல் பண்ணால் நம்மளுக்கு அந்த ரிப்பன் வந்துடும். மேலே வரைக்கும் கொண்டு போயிட்டு நம்ம த்ரெட்டில் எந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் நாட் யூஸ் பண்ணுறோமோ சேம் அதே மெத்தடு தான் நம்ம இதில் யூஸ் பண்ணுறோம். நல்லா பாருங்கள். மறுபடியும் நம்ம நான் உங்களுக்கு மறுபடியும் ஒருக்கா போட்டு காட்டுறேன். ஒன்ஸ் இப்படி ட்விஸ்ட் பண்ணிவிட்டு உள்ள எந்த இடத்துலேருந்து எடுத்தோமோ அந்த இடத்துக்கு ரொம்ப பக்கத்துலேயே நம்ம வந்துட்டு ஊசியை இறக்கிக்கணும். நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் போடுற சேம் அதே மெத்தடு தான். நான் உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு தனியாக டுட்டோரியல் நிறைய போட்டிருக்கேன். அதுலேயும் பாருங்கள் நல்லா டீட்டெயிலாக இருக்கும். நீட்டாக நம்மளுக்கு வந்து இது கொஞ்சம் ஃப்ரெஞ்ச் நாட் கொஞ்சம் பெருசாக இருக்கும் த்ரெட்டை விட. பார்த்தா தெரியும். ஏன்னா இது நம்ம ரிப்பனில் போடுறோம் இல்லையா, அதனால் சேம் இதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் ஃப்ரெஞ்ச் நாட் எப்படி போட்டோமோ சேம் அதே மாதிரி தான் நம்மளுக்கு. நம்ம த்ரெட்டில் போடுற மாதிரியே தான். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நம்ம எப்பயும் போடுற மாதிரியே த்ரெட்டில் போடுற மாதிரி போடலாம். பட் ரிப்பன்கிறதுனால கொஞ்சம் டைட்டாக இருக்கும். நம்ம கொஞ்சம் லூஸ் விட்டு இழுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும். ஸோ அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும். அவ்வளோதான், நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிக்க போகிறோம். ஒரு ஃப்ளார் ஃபுல்லாகவே நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருவோம். இந்த ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னா, கேப் இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இன்னும் கொஞ்சம் நெருக்கமாகவே போட்டிங்க அப்படின்னா ஃப்ரெஞ்ச் நாட் இன்னும் அழகாக இருக்கும். நம்மளுக்கு வந்து ரிப்பன் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பெருசாக இருக்குது. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ அதனால் கொஞ்சம் பெருசாக இருக்குது உங்களுக்கு. ஸோ இது முடித்ததுக்கப்புறமா நான் உங்களுக்கு வந்துட்டு இதே மாதிரி லேசி டேசி ஸ்டிச் யூஸ் பண்ணி ஒரு ஃப்ளார் போட போகிறோம். ரிப்பனில் லேசி டேசி ஸ்டிச் யூஸ் பண்ணி போட போகிறோம். ட்ரா பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஃப்ரீ ஹேண்ட்லேயே வந்துட்டு நான் ட்ரா பண்ணி முடிச்சிட்டேன். சேம் இதே தான். இந்த லைன்ஸ்லையும் சேம் அந்த ரவுண்ட் இருக்கு இல்லையா, இதுலேயும் சேம் இதே மாதிரி நம்ம ரெட் கலரில் இந்த ரிப்பனில் போட்டிருக்கோம் இல்லையா, அதே மாதிரி இந்த ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணி நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் போட்டோம் இல்லையா, அதே மாதிரி இங்கே ஒரு ஃப்ளார் போட போகிறோம். இந்த மாதிரி எப்பயும் போல் நம்ம எல்லா ஸ்டிச்சஸ்க்குமே வந்துட்டு கீழேருந்து எடுப்போம் சேம் அதே மாதிரி கீழேருந்து எடுத்துகிட்டு நம்ம லேசி டேசி ஸ்டிச்சு யூஸ் பண்ணி நம்ம போட போகிறோம். லேசி டேசி ஸ்டிச் வந்து நம்ம த்ரெட்டில் எப்படி போடுவோமோ சேம் அதே மாதிரி தான், அதே மெத்தடு. கொஞ்சம் தள்ளி, இது ரிப்பன் இல்லையா, ஸோ ரொம்ப இடிச்சிட்ருக்கும். ஸோ கொஞ்சம் தள்ளி மட்டும் ரிப்பனை நம்ம ஸ்க்ரல் பண்ணி கீழே எடுத்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக வரும் போடுறதுக்கு. லைட்டாக ரிப்பன்ஸை வந்து ஸ்ட்ரைட் பண்ணி விட்டுக்கணும். இல்லைன்னா வந்து நம்மளுக்கு அது பர்ஃபெக்டாக கிடைக்காது, ஷேப் கரெக்டாக கிடைக்காது. ஸோ நம்ம அதை மட்டும் ஷேப் பண்ணி வச்சுக்கணும். நம்ம அந்த லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த லைனில் தான் நம்ம வந்துட்டு இருங்க காட்டுறேன். இந்த லைனில் தான் வந்துட்டு கீழேருந்து ஊசியை இப்போ எடுக்கணும். இப்போ எடுத்தோம் அப்படின்னா கரெக்டாக அந்த ரிப்பனுக்குள்ளே நம்ம வர்ற மாதிரி எடுத்துட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு நம்ம அந்த ரிப்பனை ஃபுல்லாக வெளியே எடுத்துகிட்டு கீழே கொஞ்சம் டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணோன்னா கரெக்டாக அந்த ஷேப் அந்த ரிப்பன் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிக்கும். ஃப்ளார் மாதிரி பெட்டல் மாதிரி ஃபிக்ஸ் ஆகிக்கும். இப்போ மறுபடியும் ஊசியை கீழே இறக்கணும். இறக்கி முடிச்சிட்டோம் அப்படின்னா அதில் நாட்டு விழுந்துடும். நம்மளுக்கு வந்துட்டு அந்த சேஃப் கிடச்சிரும். பார்த்திங்கன்னா தெரியும், நீட்டாக பெட்டல் மாதிரி ஆயிடுச்சு. சேம் அதே மாதிரி தான் எல்லா பெட்டல்ஸையும் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். உங்களுக்கு ஒன்ஸ் அகெயின் நான் உங்களுக்கு வந்து போட்டு காட்டுறேன் எப்படின்னு பாருங்கள். சேம் அதே மாதிரி தான் லேசி டேசி ஸ்டிச் சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி தான். ஊசியை கொஞ்சம் தள்ளி உள்ளே இறக்கிக்கிட்டு நம்ம இந்த ரிப்பனை வந்து ப்ராப்பராக வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னாவே நம்மளுக்கு வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிக்கும். சேம் அதே மாதிரி அந்த லைன்ஸ் நம்ம அந்த லைன் போட்டுக்கலாம், இல்லைன்னா சர்க்கிளே போட்டுக்கலாம். சர்க்கிள் போட்டோம் அப்படின்னா நம்ம டாட் வச்சுக்கணும். ஸோ அந்த ஊசியை இறக்குறதுக்கும் நம்ம எடுத்துகிட்டு நாட் போடுறதுக்கும் கரெக்டாக ப்ராப்பராக நம்மளுக்கு அந்த மெஷர்மெண்ட் கண்டிப்பாக தேவை. நம்மளுக்கு ரொம்ப ப்ராக்டிஸ் ஆகிடுச்சி, எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சின்னா நம்ம கரெக்டாக இது பண்ணலாம்.
இப்போ வந்து கீழே இறக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அதில் நாட்டு விழுந்துடும். ஒரு பெட்டல் மாதிரி இருக்கும். நம்ம ஒரே ஒரு ரிப்பன் மட்டும் யூஸ் பண்ணி போட்டோம் அப்படின்னா அதுக்கும் மறுபடியும் இது டபுள் ரிப்பன் வர்ற மாதிரி இருக்கிறதுக்கும் டிஃப்ரெண்ட் நம்மளுக்கு நல்லாவே தெரியுது. ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. இப்போ லாஸ்ட்டாக போடுற பெட்டல்ஸையும் நான் போட்டு முடிக்க போகிறேன். கீழே இறக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு நாட்டு விழுந்துடும். நாட் மாதிரி லேசி டேசி ஸ்டிச் மாதிரியே இருக்குது பாருங்கள். அந்த ஃப்ளார் பார்க்குறதுக்கு 5 பெட்டல்ஸ் இருக்குது இதில் பார்க்குறதுக்கு நம்மளுக்கு. நான் வந்துட்டு மேக்ஸிமம் வந்து நம்ம சென்டரில் வந்துட்டு சேம் ஃப்ரெஞ்ச் நாட்டே போடலாம். பட் நான் வந்து இதில் பீட் வைக்க போகிறேன். பீட் வச்சா கொஞ்சம் அழகாக தெரியும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ஸோ அதனால் நான் பீட் வைக்க போகிறேன். பீட் வந்து ஒயிட் கலரில் சூஸ் பண்ணியிருக்கேன். ஒயிட் கலரில் ஒரு ஹாஃப் பீட் எடுத்திருக்கேன். இப்போ நீடில் நம்ம கீழேருந்து எடுத்துக்கலாம். த்ரெட்டும் வந்து நான் வந்து ஒயிட் கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பீடை வந்து எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் ஈஸியாக தெரியும். ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த மாதிரி நம்ம அட்டாச் பண்ணுறது. இது மாதிரி ஸ்டோன்ஸ் இருக்குது நம்மளுக்கு நிறையா, இது மாதிரி அட்டாச் பண்ணிக்கலாம். ஃப்ளாரோட சென்டரில் எப்படி அட்டாச் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. ஊசியை கீழே இறக்கி நம்ம நல்லா டைட் பண்ணிவிட்டு கீழே நாட் போட்டு நம்ம ஃபினிஷிங்கை முடிச்சுக்கலாம். நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நான் அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து இந்த பீடெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு கீழே விழுந்துராது. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப எலகண்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம ரொம்ப சின்ன பிள்ளைங்களுக்கு ஃப்ராக் போடுறோம் அப்படின்னா கூட இது அவ்வளோ சீக்கிரத்தில் விழுகாது. அப்படிங்கிறதுனால ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி ஃப்ளார்ஸ் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம போட்டும் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது பாருங்கள், ரொம்ப எலகண்ட்டாக இருக்கும். ஃபுல்லாகவே வந்து நம்ம ரிப்பன் யூஸ் பண்ணி போடுறதுனால ரொம்ப சூப்பராக இருக்கும். ஈஸியாகவும் சீக்கிரமாகவும் உங்களுக்கு வேலை முடிஞ்சிடும். அதனால தான் வந்து நம்ம இந்த மாதிரி ரிப்பன்ஸ் யூஸ் பண்ணி போடுறாங்க. நிறைய ட்ரெஸ்ஸஸில் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி ஃப்ளார்ஸ் எல்லாம் வந்து நிறைய யூஸ் பண்ணி போட்டிருப்பாங்க. இதே மாதிரி பீட்ஸ் அண்ட் ஃப்ரெஞ்ச் நாட்ஸு, பீட்ஸு இந்த மாதிரி யூஸ் பண்ணி போட்டிருப்பாங்க. குட்டி குட்டி நம்ம சுகர் பீட்ஸ்லாம் யூஸ் பண்ணி போட்டிருப்பாங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். உங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். வீட்டில் உங்கள் குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸஸில் வந்து நிறைய ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.